பெருமாள். இந்த மாதிரி அத்திமரப்பட்டி எனக்கு ஊர். இப்போ அத்திமரப்பட்டி பக்கத்தில் உள்ள இடத்துல விவசாயம் பண்ணுறேன். 1 ஏக்கர் பூமி. அதில் ஃபஸ்ட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது டிஏபி போட்டு நட்டேன். அதுக்கப்புறம் மேல் உரமாக இந்த உரத்தை போட்டேன். இதை போட்டதுக்கப்புறம் எனக்கு களைகளே எதுவும் பத்தலை. விவசாயம் நல்லா இருந்துச்சு, பயிர் நல்ல பூமியை அடைச்சிக்கிட்டு வந்துச்சு. நெல்லும் நல்ல எந்த பொக்கும் எதுவும் கிடையாது. அழகாக சூப்பராக இருந்துச்சு நெல். அதனால் அதை நான் ஒன்றுக்காமல் அப்படியே வீட்டுக்கு கொண்டு பத்திரமா சாப்பாட்டுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் தண்ணி மழை அதுக்கு போதுமான அளவு வந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. பக்கத்து வயலை விட நம்ம வயல் ரொம்ப டாப்பாக இருந்துச்சு. பக்கத்து வயலாவது கொஞ்சம் இதை அணுகாதவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. நான் இந்த உரத்தை போட்டதுனால எனக்கு இந்த வருஷம் டபுள் மேனி இருந்துச்சு. நெல் விளைச்சலும் அமோகமாக இருந்துச்சு. நெல் நல்ல திரட்சியாக எந்த விதமான ஒரு நோயாகியாக சாட்சி அடிக்கஞ்சி இல்லை. அதுக்கப்புறம் அதனால் நெல் நல்லா மடி திறந்து போய் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த அளவை விட அதிக விளைச்சல். 1 டீஸ்பூன் நல்ல நெல்லையே உண்ணுன்ட்டாங்க. அதெல்லாம் நெல்லை பத்திரமா நல்லா வெயிலில் காய போட்டு வீட்டில் வச்சுருக்கேன் பத்திரமா. அடுத்து உளுந்துக்கும் இதான சார் வாங்கி அதுக்கப்புறமா அறுவடை முடிஞ்ச உடனே உளுந்து விதைப்போம். அதுக்கு இதே உரத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உளுந்து கூட மிக்ஸ் பண்ணி விதைச்சிருக்கேன். அதனால் உளுந்தும் இது எந்த பழுதும் இல்லாமல் நல்லா ஒன்போலும் முளைச்சிருக்கு. அதை பற்றி எந்த இதுவும் தேவையில்லை. இது மாதிரிக்கு அப்புறம் மேல் வர்றதை எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செய்யணும். நெல் மழை தண்ணி கொஞ்சம் இன்னமும் கொஞ்சம் மட்டமாக இருந்தால் உளுந்தும் நல்லா அமோகமாக விளைஞ்சிடும். நம்ம தண்ணியில் அதை முங்க விடாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம்னா விளைச்சல் அதுவும் மேனியை தாண்டி விளையும் உளுந்தோம். இந்த உரம் போட்டதுனால இந்த வருஷம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நல்ல விளைச்சலும் நல்லா இருக்குது. தேங்க்யூ.